மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தார் ஆளுநர் RN ரவி. தமிழகத்தில் பாதுகாப்பு நிலவரம் உள்ளிட்டவை குறித்து பேசியதாக எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு. நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதன் விளைவு. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பு 50,651 கன அடியாக அதிகரிப்பு. சென்னையை தொடர்ந்து சேலம், மதுரை மற்றும் கோவையிலும் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். CPM கட்சியின் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் அறிவிப்பு. ஐந்து கொலை வழக்குகள் உட்பட பல குற்றங்களில் தொடர்புடைய ரவுடி சேதுபதி துப்பாக்கி முனையில் கைது. சென்னை அருகே சூரப்பட்டில் பதுங்கியிருந்தவரை சுற்றி வளைத்தது காவல்துறை. கடலூரை அதிர வைத்த கொலைகள். தாய், மகன், பேரனை கொன்றவர்களை பிடிக்க தடயம் கிடைக்காமல் திணறும் காவல்துறை. வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து குறைவு எதிரொலி. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கிலோ 100 ரூபாயை எட்டுகிறது தக்காளி விலை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளம். குடியிருப்புகள், சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது. தண்ணீரில் தவித்த குடும்பங்கள் மீட்பு. கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்கும் மசோதா நிறுத்தி வைப்பு. கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநில எல்லையில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. 6 மணி நேரம் நீடித்த சண்டையில் பாதுகாப்பு படையினர் 2 காயம். இடஒதுக்கீட்டு சீர்திருத்தங்களை கண்டித்து போராட்ட களமான வங்கதேசம். தன்னெழுச்சியாக போராடும் மாணவர்கள், போராடுவோரை குறிவைக்கும் தாக்குதல்களால் பதற்றம்.